வணக்கம். நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. உடல் எடையை குறைப்பதற்கும் லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதற்கும் உதவியாக இருக்கிற ரொம்ப ஈஸியான ஒரு வழி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். லிவர் டீடாக்ஸ் பண்ணுற குணமும் வெயிட் லாஸ் பண்ணுற குணமும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குக்கு இருக்குது. அது என்ன ஹெல்த் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் தான். எல்லா வீட்லேயுமே செய்வாங்க பானகம். சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மாற்றி கூட செய்வாங்க. நீங்கள் இப்படி இந்த பானகத்தை உடல் எடையை குறைப்பதற்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் லிவரும் டீடாக்ஸ் பண்ணப்பட்டு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிற புளியை தண்ணியில் கரைச்சி அது கூட சுவைக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஒரு ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கிற விதைகளை லைட்டாக தட்டிட்டு அந்த பானகத்தில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே ஆரோக்கியமான வழியில் குறையும். உடல் எடை குறைவதோடு மட்டும் இல்லாமல் லிவரும் டீடாக்ஸ் செய்யப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையல் அறையில் நம்ம எப்பவும் வச்சிருக்கிற புளிக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு. அதில் ஒரு மருத்துவ குணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் பித்தத்தை மேம்படுத்துகிற குணம் புளிக்கு இருக்குது. நம்ம உடல்ல பித்தத்தின் அளவுல மாறுபாடுகள் ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரணத்திலையும் மாறுபாடுகள் ஏற்படும். அதன் காரணமாக தான் உடல் எடை அதிகரிக்கும். உடல் எடை அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம லிவர்லையும் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஒரு சோர்வான நிலையிலேயே இருக்கும். முடி கொட்டுதல் அதிகமா இருக்கும். நம்ம உடல்ல க்ளோ கம்மியா இருக்கும். பித்தத்தின் அளவில் மாறுபாடுகள் ஏற்படும் போது அந்த பித்தத்தை நம்ம மேம்படுத்தினா என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சீராக இயங்குறதுக்கு வழிவகுக்கும். அப்படி உடல் உறுப்புகள் எல்லாமே சீராக இயங்கும் போது நம்ம உடல் முழு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால முடி கொட்டுதல், உடல் எடை அதிகரித்தல், சோர்வான நிலை எல்லாமே சரி செய்யப்படும். ஆயுர்வேதத்தில் இந்த புளியை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருந்து ஆமத் அப்படிங்கிறத வெளியேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் தவிர உடலில் இருக்கும் மற்ற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும் குணம் புளியில இருக்குது அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. தேவையற்ற கழிவு பொருட்கள் எல்லாம் வெளியேற்றப்படும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஜீரண மண்டலம் சரியா இருக்கும். அதனால நம்ம சாப்பாட்டில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே தேவையான முறையில் உடலுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். உடல் இயக்கமும் சரி செய்யப்பட்டு நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் சரிவர உடலோட எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்லப்படும் போது நம்ம உடல் முழு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம உடல்ல ஏற்படுற அதிகப்படியான உடல் எடை அதிகரிப்பு, ஜீரண கோளாறுகள், அப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அது எல்லாமே சரி செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்படி லிவர்ல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பு, தேவையற்ற கழிவு பொருட்களை எல்லாம் இந்த புளியில இருக்கிற மருத்துவ குணம் சரி செய்யறதால லிவர் ஆரோக்கியமா இருக்கும். லிவர் ஆரோக்கியமா இருக்கிறதால நம்ம உடல்ல ரத்தமும் சுத்திகரிக்கப்பட்டு சரியான முறையில சரியான அளவுல ஆரோக்கியமா இருக்கும். லிவர்ல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பு மற்றும் நச்சு பொருட்களை புளியில இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வெளியேற்றுகிறதால உடல் ஆரோக்கியமா இருக்கும். முடி கொட்டுதல் தவிர்க்கப்படும். உடலுக்கு ஃபேஸுக்கு அதோட நேச்சுரல் க்ளோ எப்பவுமே இருக்கும். உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைப்பதற்கும் புளி உதவுறதால தாராளமா புளியை வைத்து செய்யப்படும் பானகத்தை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடையும் குறையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், லிவர் டீடாக்ஸ் செய்யப்படும். பயன்படுத்தி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.